Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு நிறைவடைந்திருக்கிறது. இந்த மாநாட்டுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சரியாக 33 நிமிடம் பேசியிருக்காரு. இந்த 33 உரையில என்னென்ன பேசினாரு, யாரை விமர்சித்து பேசினாரு, யாருக்கு பதில் சொன்னாரு, தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகளை அவர் எப்படி அதுல தொட்டு பேசினாரு அப்படிங்கிறது குறித்தும், இந்த மாநாட்டுல விஜய் பேச்சு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு சரியாக ஒரு 3 மணி வாக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. சரியா 5:30 அந்த மாநாட்டை அவர் முடிச்சிட்டாரு. ஒரு 2.5 மணி நேரத்துல அந்த மாநாடு முடிந்தது. அந்த மாநாட்டுல 4:45 நிமிடம் 4:50 அந்த நேரத்துல பேச தொடர்ந்தாரு. ஒரு 33 நிமிடம் அவர் பேசினாரு. பேச்சை தொடங்கும் போது பொதுவா வணக்கம் சொல்லி தொடங்குவாங்க. ஆனா அவர் மாற்று அரசியல் இல்லையா, வித்தியாசமா பேசணும். போன விக்கிரவாண்டி மாநாட்டுல ஒரு குழந்தை பாம்பு கதை சொன்னாரு. அதாவது ஒரு குழந்தை பால் முகம் மாறாத, பால்வாடை மாறாத ஒரு குழந்தை அதுக்கு அன்பையே காட்ட தெரியாது, அன்புனா உணர்த்த முடியாது. ஆனா அந்த குழந்தை கையில ஒரு பாம்பு வந்துச்சுன்னா அந்த பாம்பை பிடிச்சி விளையாடும். அது மாதிரிதான் அதாவது அவரை தன்னை சொல்லிட்டு, நான் குழந்தை மாதிரி, நான் எனக்கு அன்பையும் எனக்கு காட்ட தெரியாது, ஆனா எனக்கு பயத்தையும் காட்ட தெரியாது. இந்த அரசியலுங்கிறது பாம்பு மாதிரி. அப்ப அந்த குழந்தை இந்த பாடலை பாடிக்கொண்டு போற உங்கள் விஜய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டுட். அது மாதிரி நான் தான் அந்த குழந்தை. ஆனா குழந்தையா இருந்தேன்னா இப்ப நான் பாம்பை பிடிச்சி விளையாட போறேன், இந்த அரசியலை பண்ண போறேன், உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டுல தொடங்கினாரு. அப்புறம் பாசிசம், பாயாசம் அப்படின்னு சொல்லி திமுக, பாஜக ரெண்டையும் தன்னுடைய எதிரியா காட்டினாரு. தன்னுடைய கொள்கை எதிரியா பாஜகவை சொன்னாரு, அரசியல் எதிரியாக திமுகவை சொன்னாரு. அதே போலதான் இந்த மாநாட்டிலையும் தொடங்கும் போதே ஒரு சிங்க கதை சொன்னாரு. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருக்கும். அந்த சிங்கம் கடிச்சுட்டா காட்டுல 8 கிலோமீட்டருக்கு காடே அதிரும். ஆனா சிங்கம் தனியா இறந்து போன உயிரினங்களையோ இல்ல தனக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடாது. அதாவது இவர் சிங்கம், இந்த சிங்கம் தனக்கு மேல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை மட்டும்தான் எதிர்த்து பேசுமா, மேல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை தான் தன்னுடைய எதிரியா பார்ப்பாராம், தனக்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அவர் எதிரியா பார்க்க மாட்டாராம். அப்போ தனக்கு மேல இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக அவர் கருதுவது பாஜகவையும் திமுகவையும். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிங்கத்தை விட பெரிய விலங்கு தாவேக்காவை விட பெரிய விலங்கு, தாவேக்காவோட பெரிய கட்சி திமுக, பாஜக. தாவேக்காவோட பெரிய கட்சியா கூட திமுக, அதிமுகவை, திமுக பாஜகவை நான் தாவேக்கா வீழ்த்த போறேன். அதாவது சிங்கம் தன்னை விட பெரிய விலங்க வீழ்த்த போதுங்கிறாரு. முதல்ல அந்த கதையே தப்பு. விக்கிபீடியால போட்டாலே சாதாரணமா சிங்கம் கூட்டமா தான் வேட்டையாடும், தனிச்சு வேட்டையாடாது. இன்னொன்னு, சிங்கம் சிங்களா வருங்கிறதுலாம் படத்துக்கு தான் பொறுத்துமே ஒழிய அந்த படத்தை பார்த்துட்டு பேசுறாப்ல, சிவாஜி படத்தை பார்த்துட்டு பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா வரும். சிங்கம் சிங்களா வராது, சிங்கம் கூட்டமா இருக்கும். சிங்கம் ஒரு சமூக விலங்கு, அது ஒரு சோசியல் அனிமல், அது கூட்டமாக வாழும். அந்த கூட்டத்துக்கு தலைவனாகத்தான் ஆண் சிங்கம் இருக்கும். பொதுவா ஆண் சிங்கம் ஒரு சோம்பேறி சிங்கம். ஆண் சிங்கம் ரொம்ப ரொம்ப ரேர்லி தான் வேட்டையாடும். ஆனா பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வர்றத ஆண் சிங்கம் புடிண்டு போயிடும். ஆண் சிங்கத்தோட ஒரே வேலை என்ன வேலை தெரியுமில்ல, அதை இதுல சொல்ல முடியாது. அது பெண்ணுக்கும் ஆணுக்குமான வேலை தான் அந்த வேலை. அதைத்தான் ஆண் சிங்கம் தொடர்ச்சியா பார்த்து இனவிருத்தியை தான் பெருக்குமே ஒழிய பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வரும். அந்த அடிப்படையே புரியல. டிஸ்கவரி சேனல் பார்த்தாலே தெரிஞ்சிடும், சிங்கம் பெரிய விலங்கா, புலி பெரிய விலங்கான்னு. புலி தனித்த விலங்கு, அது தனியா நின்னாலும் திமிரோட நிற்கும், கூட்டத்தோட இருந்தா கூட தனித்தனி பழத்தோட நிற்கும். புலி வேட்டையாட போகும்போது அது சொல்லுவாங்க, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு. புலி வேட்டையாட போகும்போது கொலை பசியோட போகும். ஒருவேளை அதை அடிக்கும் போது இடது பக்கம் விழுந்துட்டா அது எனக்கு அவமானம், அடிக்கும் போது வலப்பக்கம் விழுந்தாதான் சாப்பிடும். அந்த அளவுக்கான ஒரு தன்மானமிக்க விலங்கு புலி. அந்த புலிதான் காட்டினுடைய உண்மையான ராஜாவாக இருக்க வேண்டிய விலங்கு. இன்னொன்று, தமிழ்நாட்டுல சிங்கமும் கிடையாது, தமிழ்நாட்டுல சிங்கத்துக்கான வேலையும் கிடையாது. சிங்கம் என்றாலே தமிழர்கள் யார நினைப்பாங்கன்னா சிங்களவர்களை தான் நினைப்பாங்க. சிங்களவன் நமக்கு எதிரி, அவன் தான் சிங்க கொடியோட வரக்கூடிய ஒரு ஆளு. ஆனா அந்த சிங்கத்தை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை கொன்றொழித்த, ஈழத்தை அழித்தொழித்த சிங்கத்தை தன்னை காட்டுகிறார். லியோ படத்தில் நடிச்சதுனாலே தன்னை சிங்கமா அவர் கருதிட்டாலும் போல இருக்கு. லியோ படத்தை அந்த தாடி எல்லாம் வச்சு அந்த சிங்கம் மாதிரியே முடி வச்சதுனால தன்னை சிங்கமா நினைச்சிருக்காரு. ஆனா சிங்கம் இவர் சொன்னது வேலை எந்த வேலையும் செய்யாது. அது செய்யற வேலை ஒரே ஒரு வேலை. ஒருவேளை அதனால இவர் சிங்கத்தை சொல்றாரு என்னன்னு தெரியல, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய். இன்னொன்னு, சிங்கம் புலி ரெண்டும் தனித்தனியா மோதுது.
யார் ஜெயிப்பா தெரியுமா? டிஸ்கவரி பாருங்க. சிங்கத்தை விட பல மடங்கு பலம் வாய்ந்தது புலி. சிங்கமும் புலியும் சண்டை போட்டா கிட்டத்தட்ட 8 அடி 12 அடி நீளம் கூடிய புலி ஒரே அடி இருக்கும். சிங்கமும் டஃப் கொடுக்கும், மாட்டுக்கிறது இல்லை. ஆனா இறுதியா வெல்ல போறது புலி என்பது ஆய்வு முடிவுகள். தமிழ்நாட்டில் இருப்பது சிங்கங்கள் கூட்டம் கிடையாது, தமிழ்நாட்டில் கூடிய தமிழர்கள் புலி கூட்டம். அதுவும் சாதாரண புலி கூட்டம் கிடையாது, விடுதலைக்காக போராடுகிற விடுதலை புலி கூட்டம். புலிய நாம் தமிழர் கட்சி கையில ஏந்திருக்கு அப்படிங்கிறதுக்காகவே சிங்கத்தை அவர் கையில எடுப்பார் அப்படின்னா, தன்னை சிங்கமாக கருதி கொள்வார் அப்படின்னா, புலியை எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. புலி கொடியாக இருந்து உலகத்தில கிட்டத்தட்ட 64 நாடுகளை ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வென்றார்கள். கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய புலிக்கொடி, ஈழத்திலும் இமயத்திலும் ஒரு சேர பறந்த குடிகொடி, அது நம்முடைய தாய்க்குடி. அதனால புலிய இவர் ஏந்திருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். புலியை ஏந்திருப்பதனாலேயே நான் சிங்கத்தை ஏந்துவேன்னு சொல்லி, சிங்கம் தனக்கு கீழே இருக்க ஆட்களை வேட்டையாடுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமான் அவர்களையும் விமர்சிப்பதாக நினைத்து கொண்டு சிங்கம் குறித்து தவறான கருத்தை பரப்பியிருக்காரு. இன்னொன்னு, சிங்கம் தன்னோட பெரிய விலங்கு தான் வேட்டையாடுன்னு சொன்னார்ல, இல்ல. சிங்கம் பசிச்சா காட்டு பன்றி, காட்டு நரி, காட்டு ஓனாயி, காட்டு எருமை எல்லாத்தையும் வேட்டையாடும். அதுவும் தப்பு. தப்பா ஒருத்தன் எழுதி கொடுத்ததை வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் ஸ்பீச் ஒஸ்ட் ப்ரோ. ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. சரி, அதுக்கப்புறம் அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்னு காட்டுறாரு. அதாவது இவருடைய கொள்கை எதிரி பாஜகவா, அரசியல் எதிரி திமுகவா? அரசியல் எதிரி வேற, கொள்கை எதிரி வேறவா இருக்க முடியும்? கொள்கை இருந்தா தானே ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க முடியும். ஒரு கட்சி திமுக ஒரு கொள்கை இருக்கு, அது ஒரு அரசியலா உருவாயிருக்கு. பாஜக ஒரு கொள்கை இருக்கு, அது அரசியல் உருவாயிருக்கு. இவருடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அப்போ கொள்கை எதிரி ஒண்ணு, அரசியல் எதிரி ஒண்ணா எப்படி இருக்க முடியும்? ஒரு கொள்கை என்பது இன்னொரு கொள்கையை எதிர்ப்பது. இப்போ தாவேகாவோட கொள்கை இன்னொரு கொள்கை எதுக்குது, தேசிய கொள்கையை திராவிட கொள்கை எதுக்குது அப்படின்னா அது கொள்கை எதிரி. நீ கொள்கை எதிரி தனியாகவும் அரசியல் எதிரி தனியாகவும் காட்டுறீங்கன்னா கொள்கை வேறு அரசியல் வேறா? இவரு கொள்கை வேறு அரசியல் வேறு நினைச்சனால, இவர் கட்சிக்கு கொள்கை இல்லாதனால அரசியல் வேறாகவும் கொள்கை வேறாகவும் நினைச்சு வச்சிருக்காரு. திமுகவை அழிக்கணும். எதுக்கு? திமுக ஊழல் பண்ணிருக்கு, திமுக வந்து நேர்மையற்ற அரசியல் பண்ணிருக்கு. திமுக ஊழல் பண்ணிருக்கு, நேர்மையற்ற அரசியல் பண்ணிருக்குன்னா காங்கிரஸ் பண்ணலையா? ஏன் இந்த மாநாட்டு மேடையில காங்கிரஸ் பத்தி பேசவே இல்லை? வாரிசு அரசியலை பத்தி பேசுகிற விஜய் அவர்கள் இந்தியாவிலே வாரிசு அரசியல் துவங்கி வைத்தது நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அப்புறம் சோனியா காந்தி, அப்புறம் ராகுல் காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தி. வயநாட்டுல ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி போட்டிடுறாரு. அவர் திருப்பி அவர் வந்து அங்க ஜெயிச்சிடறாரு. இங்க இடைத்தேர்தல் வந்துருது. வந்த உடனே ஏன் அந்த வயநாடு தொகுதியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் கூட இல்லையா? எதுக்கு வந்து பிரியங்கா காந்தி நிப்பாட்டணும்? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் வாரிசு அரசியல். இந்த வாரிசு அரசியலை எதுக்காத இந்த வாரிசு படத்துல நடிச்ச நடிகர் திமுக வாரிசுங்கிறார். திமுக வாரிசு தான், மாற்றுக்கிறது இல்ல. ஆனா காங்கிரஸ் நீங்க ஒட்டி உறவாடுகிற, நீங்க போன்ல பேசிக்கிற, நீங்க ஃபேஸ் டைம்ல பேசிக்கிற ராகுல் காந்தி வாரிசு அரசியல் பண்ணலையா? இந்தியாவிலே ஊழல் செய்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட சவப்பெட்டியில ராணுவ வீரருடைய மனைவிக்கு சவப்பெட்டி வாங்கி கொடுக்கல ஊழல் பண்ணி, ராணுவ வீரருடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுக்கல, வப்பாட்டிக்கு வீடு கட்டின ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. ஈழத்தையும் மீனவர் சாவுக்கும் காரணமான கட்சி காங்கிரஸ் கட்சி. கச்சத்தீவு மீட்டெடுக்கணும் மோடிங்கிறாரு. கச்சத்தீவு மீட்டெடுக்கணும், அந்த கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது யாரு? இந்திரா காந்தி. அதை பத்தி பேசுவாரா? பேச மாட்டாரு. இவருக்கு பாஜக திமுக மட்டும் தான் எதிரியா, காங்கிரஸ் எதிரி இல்லையா? எப்படி? அது மாதிரி சிங்கம் வந்து வேட்டையாட மட்டும் தான் வரிய வரும், அது வேடிக்கை பார்க்க வராது. அதாவது என்ன சொல்றாருன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் தான் வருவாராம், மற்றபடி வேடிக்கை பார்க்க வரமாட்டேங்கிறாரு. அதாவது என்ன, எதை வேடிக்கைன்னு சொல்றாரு? இப்ப தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சு, அது வேடிக்கையா? கவின் படுகொலை நடந்துச்சு, அது வேடிக்கையா? மீனவர் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, இந்த டெட் தேர்வு எழுதிய ஆசிய பெருமக்களுடைய போராட்டம், இங்க செவிலியருடைய போராட்டம், மின் ஊழியருடைய போராட்டம், தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற தூய்மை பணியாளரோட போராட்டம், இதெல்லாம் வேடிக்கையா உங்களுக்கு? ஒரு போராட்டத்தை வேடிக்கை என்று சொல்லுகிற ஒருத்தர் எப்படி மக்களுக்கான தலைவராக இருக்க முடியும்? இந்த பேச்சு துவங்கும் போதே மதுரைக்கு பெருமை சேர்க்கணும் இல்லையா? மதுரையோட பெருமையை சொல்லணும். இப்ப எந்த ஊர்ல போனாலும் அந்த ஊரோட பெருமையை சொல்லுங்கிறதுக்காக அவர் வந்து மதுரை அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னு, என்ன சரி பெரிய தலைவர்கள் பேர சொல்லக்கூடாது போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தா, மதுரை அப்படின்னால எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர், உண்மைதான். மதுரை அப்படின்னால ஞாபகத்துக்கு வர்றது அழகர் ஆத்துல இறங்க திருவிழா, உண்மைதான்.
மதுரை அப்படின்னா ஞாபகத்துக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோயில். உண்மைதான். இது மட்டும்தான் மதுரையா? மதுரை என்பது மானம் காத்த மதுரை. மதுரை என்றாலே பாண்டிய மன்னர்கள் தேரா மன்னா என்று தவறான நீதி கொடுத்திற்காக தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு இறந்து போன பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியனுடைய மண் அந்த மண். அந்த பாண்டிய மன்னர்களை பத்தி பேசினாரான்னு பார்த்தா இல்ல. சரி, அதற்கு பிறகு தமிழ் வளர்ப்பதற்காக 3ஆம் தமிழ் சங்கத்தை தொடங்கி அந்த தமிழ் சங்கத்தை வைத்து தமிழ் வளர்த்த வள்ளல் பாண்டித்துரை தேவர் பிறந்த மண்ணு அந்த மண்ணு. அவரை பத்தி பேசுவாரான்னு பார்த்தா தெரியல, பேசல. பேசுனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுன மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பேச தவிர்க்கிறார். மதுரை அப்படின்னாலே அந்த மதுரையில தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய, அதாவது கமுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு பிறகு 2வது ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய இடம் மதுரை. வைத்தியநாதர் தலைமையில முத்துராமலிங்கத்தருடைய ஆணைக்கிணங்க நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஆலய நுழைவு. அது பத்தி பேசுவார்னு பார்த்தா இல்ல. மதுரையில எவ்வளவு பெருமை இவருடைய கொள்கை தலைவரா இருக்கக்கூடிய இவர் கொள்கை தலைவர் இவர் ஏற்றுக்கிட்ட இவர் சொல்ற வேலுநாச்சியார் அதே மதுரை மண்ணை சார்ந்தவங்க தான். மருதுபாண்டியர்கள் அதே மதுரை மண்ணை சார்ந்தவர்கள் தான். முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவர் அதே மதுரை மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர் தான். அவர்களை பற்றிலாம் இவருக்கு ஞாபகத்துக்கு வரல. அதெல்லாம் தாண்டி மதுரை அப்படின்னா இவருக்கு ஞாபகத்துக்கு வர்றது எம்ஜிஆரா. எம்ஜிஆர் மதுரையில மதுரை எங்க எம்ஜிஆருக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எம்ஜிஆர் தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிற தலைவர். அவருக்கு கேரளாவை பூர்வமாக கொண்ட இலங்கையில வாழ்ந்த ஒருத்தர் என்பது உலகத்துக்கு தெரியும். தமிழர்கள் அவரை கொண்டாடுறோம், மாற்றுக்கருத்துல பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்தாரு, ஏழைகளுடைய தலைவரா இருந்தாரு என்பதற்காக கொண்டாடுகிறோம். ஆனா மதுரை அப்படின்னா எம்ஜிஆருங்கிறது. மதுரைக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம்? மதுரை அப்படின்னாலே விஜயகாந்த் தான். விஜயகாந்த் விருதுநகரை சார்ந்தவர். விஜயகாந்த் சொன்ன மதுரைன்னா உங்களுக்கு விஜயகாந்த் ஞாபகத்துக்கு வருது. ஆனா பாண்டித்துரை தேவர் ஞாபகத்துக்கு வரல, முத்துராமலிங்க தேவர் ஞாபகத்துக்கு வரல, இமானுவேல் சேகரனார் ஞாபகத்துக்கு வரல, அதே போல வேலுநாச்சியார் ஞாபகத்துக்கு வரல, மருதுபாண்டியர் ஞாபகத்துக்கு வரல. ஆனா எம்ஜிஆரும் இவங்களை ஞாபகத்துக்கு வரல. 2 பேரும் சினிமாக்காரங்க. இன்னும் 2 பேருடைய ரசிகர்கள் இன்னைக்கு இருக்காங்க, 2 பேருடைய கட்சிக்காரர்கள் இருக்காங்க. ஆனா முத்துராமலிங்க தேவருக்கோ வேலுநாச்சியாருக்கோ வள்ளல் பாண்டித்துரை தேவருக்கோ இமானுவேல் சேகரனாருக்கோ சொன்னா ஓட்டு கிடைக்காது. எம்ஜிஆரையும் விஜயகாந்த் சொன்னா ஓட்டு கிடைக்கும். ஓட்டு கிடைக்கிறதுக்காக 2 பேரையும் பேசுறாரு. இதுல விஜயகாந்த் எம்ஜிஆரோட பழகிற பழக்கம் எனக்கு வாய்க்கல. ஆனா என்னுடைய அண்ணன் விஜயகாந்தோட பழகிற வாய்ப்பு கிடைச்சது. எம்ஜிஆருக்கு கூட பழகிற வாய்ப்பு கிடைக்கல, ஆனா விஜயகாந்தோட பழகிற வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டு. ஏன்னா விஜயகாந்த் ரசிகரோட ஓட்டை இழுக்கணும் தலைவரை, இப்படி போடுங்க தளபதி அப்படின்னு எழுதி கொடுத்து ஜான் எழுதி கொடுத்தா வாசிக்கிறாப்புல. நான் தெரியாம கேட்கிறேன், விஜயகாந்த் உங்களுக்கு அண்ணன்னு அவர் செத்து 2 வருஷம் கழிச்சு தெரியுமா? அவர் உண்மையில நீங்க அண்ணன் நினைச்சிருந்தா, அவர் வழியில நீங்க பயணப்படுறதா இருந்திருந்தா, அவர் உயிரோடு இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில இந்த ஜெயலலிதா அம்மையாக்கு அணிலாக நான் பாடுபட்டேன் அப்படின்னு 2016 சொன்னீங்களே, அப்போ நீங்க அணிலாக விஜயகாந்துக்கு பாடுபட்டு இருந்தீங்கன்னா, செந்தூர பாண்டி படத்துல செந்தூர பாண்டிக்கு ஒரு ஜோடி கிளி கூட பாட்டை போட்டு உங்களை வளர்த்து விட்டவர் அவரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க அவருடைய மகனுக்காவது குறைந்தபட்சம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மறைமுகமாக ஆதரிச்சிருந்தா நீங்க அவரை பேரை சொல்லலாம், அவர் பேரை பயன்படுத்தலாம். இல்லைங்க, அவருடைய மகன் சண்முக பாண்டியன் ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆடியோ லான்ச்சுக்கு கூட வாழ்த்து சொல்லாது நீங்க, அவர் குடும்பத்துக்கு எந்த விதத்திலும் நன்றி கடன் செய்யாது நீங்க. இப்ப விஜயகாந்த் எங்க அண்ணன் அப்படிங்கிறாரு. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருந்தா அது சரியானது, நீங்க அவரோட தம்பின்னு சொல்லலாம். செத்த பிறகு சொல்றதுக்கு காரணம் என்ன? இப்ப அவங்க கட்சியும் டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அது ஓட்ட பறிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு தான். இன்னொன்னு எம்ஜிஆர் எப்படிலாம் வளர்த்த கட்சி, இன்னைக்கு எம்ஜிஆர் கட்சி எப்படி இருக்கு பாருங்க. எம்ஜிஆர் கட்சி எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அது என்ன இருக்கு? அந்த தொண்டர்கள் அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? அந்த கட்சி இன்னும் அழிஞ்சு போகலையே, அந்த கட்சி இன்னும் ஆக்டிவா தானே இருக்கு. அந்த கட்சி ஆக்டிவா இருக்கும் போதே அந்த கட்சியுடைய தலைவரை ஆட்டைய போடுற, எல்லா கட்சி தலைவரையும் ஆட்டைய போடுகிற ஒரு வேலைக்கு பேர் என்ன பேரு? சிங்க வேலை கிடையாது, இது அசிங்க வேலை. நீங்க சிங்கம் கிடையாது, தமிழ்நாட்டு அரசியலுடைய அசிங்கம். வீரம் விளையும் மதுரை மண்ணை வணங்குகிறேன். இந்த மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வரது சீறி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். நம்ம வைகை ஆறுதான். அழகர் ஆத்துல இறங்குற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன். இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க. சரி, பேசுற கருத்துக்கள் தான் களவாண்டது, கட்சி கொடி களவாண்டது, கட்சியோட சின்னம் களவாண்டது, கட்சியுடைய நிறம் களவாண்டது அப்படின்னு பார்த்தா பேசுற வார்த்தை அத்தனையும் களவாண்டது. வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோன்னு சீமானவர்கள் ஒரு மேடையில சொல்லிட்டாரு. உடனே இவரு போன தடவை ஏதோ ஒரு கூட்டத்தை பேசும்போது வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னாரு. இப்போ வாட் அங்கிள் திஸ் இஸ் ராங் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், சிஎம் சார் அவர்களே, வாரிசு அரசியல் அவர்களே அப்படின்னு போன தடவை பேசிட்டு இப்போ
வாட்டங்கள், திஸ் இஸ் ராங் அங்கிள், உங்களோட ஆட்சியை பாருங்க அங்கிள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் ஒரு பக்கம் அங்கிள்னு சொல்லிட்டு இவரே அதே மேடல சொல்றாரு, நான் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா குழந்தைகளும் நான் தான் தாய் மாமாங்கிறாரு. அப்ப தாய் மாமான நீங்களும் அங்கிள் தானே? ஸ்டாலின் ஒரு அங்கிள், நீங்க ஒரு அங்கிள். அவர் அப்பான்னு சொல்லி மொட்டை அடிக்கிறாரு, நீங்க தாய் மாமான்னு சொல்லி மொட்டை அடிக்க வரீங்க. தாய் மாமன் காதுல உட்காந்து மொட்டை போடுவாங்க ஏற்கனவே. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் மொட்டை அடிப்பதற்காக தன்னை தாய் மாமாவா காட்டிக்கிறாரு. ஏற்கனவே எங்களுக்கு சித்தப்பா, அப்பா, மாமான்னு பல பேர் வந்து மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப தாய் மாமான்னு வந்து ஒருத்தன் மொட்டை அடிக்கிறதுக்கு விஜய் ரூபத்துல வர்றாராம். இதெல்லாத்தையும் கொடுமை. ஸ்டாலினுடைய ஆட்சியை விமர்சிக்கணும்ல, ஏன்னா விமர்சிக்காம போயிட்டா எல்லாரும் நம்ம மாதிரி ஆட்கள் வந்து கேள்வி வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாம தொடர்ச்சியா என்னென்னலாம் பேசணும்னு பாக்குறாப்ல. ஆனா சாட்டை நல்லா ஃபாலோ பண்றாப்ல. அது வரைக்கும் நன்றி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, திஸ் இஸ் குட் ப்ரோ. சாட்டை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றாப்ல. ஏன்னா இந்த தூய்மை பணியாளர் போடுறதுக்கு எதுக்கு போகலன்னு கேட்ட உடனே டக்குன்னு ஆளை கூட்டு வந்து பார்க்க வச்சிட்டாப்ல. சாட்டையில் இவர் கவின் படுகொலைக்கு பேசினாரா, இவர் தூய்மை பணியாளருக்கு பேசினாரா, இவர் கனிமவளத்து கொள்கைக்கு பேசினாரா, இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை பத்தி பேசினாரா அப்படின்னு அதை வரிசையா ஆடிட்டாப்லங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கிள், இங்க வந்து கனிமவள கொள்ளை போகுது அங்கிள், இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊழல் ஆட்சி நடக்குது அங்கிள், உங்க ஆட்சி நேர்மையான ஆட்சி அங்கிள் அப்படின்னு ஒரு 4-5 அங்கிளை போட்டு விட்டு நான் திமுக விமர்சனம் பண்ணிட்டேன். பாருங்க, திமுக ஆட்சியில கடந்த 4 ஆண்டு காலத்துல நடந்த ஊழல்கள் என்னென்ன ஊழல்கள், திமுக ஆட்சியில அடிக்கப்பட்ட கொள்ளை எத்தனை கொள்ளைகள், கனிம வளம்னா ஆத்து மணல் கொள்ளையா, மலை கொள்ளையா, இயற்கை வள சுரண்டலா, என்னென்ன நடக்குது, எங்கெங்க நடக்குது, எப்படி நடக்குது, இது யார் நடத்துறாங்க, இது எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி பேச. டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல்னு சொல்றாங்க, ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு துணிஞ்சு பேச வரல, ஊழல் நடந்துக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு பிட்ட சேர்த்துக்கிறாப்ல. சேஃப் சோன்ல கேம் விளையாடுறாப்லையா. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. நான் ஒன்னும் மார்க்கெட் இழந்துலாம் வரல, மார்க்கெட் இழந்தது அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி யார சொல்றாரு? இப்ப கமல் அவர்கள் வந்து அரசியல் வந்தாங்க, ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வரல. அவங்க வரேன்னு சொன்னாங்க, இவங்க வரேன்னு சொன்னாங்க, அவங்க வரல இவங்க வரல அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. நீ வந்துட்ட மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்க, புசிய வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க, கேட்கத்தான் செய்வாங்க. 84 சொன்னா கேட்கத்தான் செய்வாங்க. மாநாட்டில் வந்து சேரு புறம் உடஞ்சு கிடந்தா கேட்கத்தான் செய்வாங்க. மாநாட்டில் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு தண்ணியே வரலன்னா கேட்கத்தான் செய்வாங்க. மாநாட்டுல ரேம்பாக்ல கிரீஸை மூடுனா உன்னால மாநாடு நடத்த தகுதி இருக்காடா அப்படின்னு கேட்கத்தான் செய்வாங்க. மாநாட்டில் ஏறின பனைமரத்துல ஏறின்னு ஒருத்தன் கொடியை பிடிச்சா உனக்கு மாநாடு நடத்த தகுதி இருக்கான்னு கேட்கத்தான் செய்வாங்க. மாநாட்டில் போட்டுக்க ஸ்பீக்கர் பந்தல்ல ஏறி போய் நின்றுக்கிட்டு மொத்தமா ஒரு 100-200 பேர் நின்னா கேட்கத்தான் செய்வாங்க. மாநாட்டில் போட்டுக்க தரவிருப்பை எடுத்து ஒருத்தர் மேல போத்திக்கிட்டோம்னா கேட்கத்தான் செய்வாங்க. வெயில்ல மாநாட்டில் பல பேர் சுருண்டு விழுந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் இறந்திருக்காரு, ஒருத்தர் ஈபில அடிச்சு இறந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவங்க கேட்கத்தான் செய்வாங்க. மாநாடு எப்படி நடத்தணும் எப்படி நடத்தக்கூடாது என்று நடத்திய கட்சிகள் கேட்கத்தானே செய்யும். மாநாடு நடத்த தெரியுமா, மாநாடு நடத்துமா கேட்டாங்கன்னா காட்டி கிடைச்சிட்டேன். இப்போ ஓட்டு கிடைக்குமா, ஓட்டு கிடைக்கும்னு கேட்கறாங்க. நீங்க போட போறீங்க ஓட்டா, அது எதிர்கட்சிகளுக்கு வேட்டா, அதுதான் நமக்கு ஆட்சி பிடிக்க ரூட்டா, போயா கோட்டா. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்துல மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. ஓட்டா ரூட்டா கேட்டா அப்படி போட்டுக்கிறது, பஞ்ச போட்டுக்கிறது, எழுதி கொடுக்கறது தானே, அதை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது. திடீர்னு பார்த்தா 3 நிமிஷம் பேசிட்டு இருக்காப்புல, பேசிட்டு இருக்கும் போதே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம அதை செய்வோம் இதை செய்வோம் நல்லது செய்வோம் அப்படிலாம் சொல்ல வரல. நம்ம ஒன்னும் உருட்ட வரல, நம்ம உருட்டுவோன்னு சொல்ல வரல. நம்ம என்ன செய்ய போறோம்னா பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், நல்லது செய்ய போறோம். ஐயா பாருங்க, இந்த வீட்டுக்கு இன்னொரு 4 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. இந்த வீட்டு பெண்ணுக்கு ஃபாரின்ல வரப்போகுது. இந்த வீட்டு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா நல்ல அம்சமான மாப்பிள்ளை கிடைக்க போறான். சக்கமா சொல்றது மாதிரி நம்ம நல்லது செய்ய போறோம். சக்கமா சொல்ற நல்லது செய்ய போறோம். நல்லதுன்னா எதியா நல்லது? இதைத்தான் திமுக சொல்லிட்டு இருக்கு. இதைத்தான் இங்க இருக்க ஆண்ட கட்சிக்கு ஆளுங்கட்சி நல்லதுன்னா எந்த நல்லது? என்ன பண்ண வரீங்க? கச்சத்தீவை இங்க பாருங்க, நரேந்திரபாய் தாமோதாஸ் மோடி அவர்களே, நீங்க ஜி என்ன பண்றீங்கன்னா இந்த கச்சத்தீவை கொடுத்துருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த நீட்டை ரத்து பண்ணி விட்டுருங்க. இந்த பெரியம்மா வீட்டுல காய்கறியை கொடுத்துரு, இந்த சின்னம்மா வீட்டுல வெங்காயத்தை கொடுத்துரு, போற வழியில நம்ம தம்பி இருப்பான், அவனுக்கு ஹாஸ்டல் பீஸ் கட்டி விட்டு போயிரு.
அப்படிங்கிற மாதிரி நீங்க மோடி நீங்க அந்த இதை கொடுத்துருங்க, கட்சித்தீவை கொடுத்துருங்க, நீங்க நீட்டையும் ரத்து பண்ணி விட்டுருங்க. நீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்கு. அதுக்கு எதிராக ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களின் திரட்டி ஒரு சட்டப்போராட்டம் நடத்தி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து அதன் பிறகு நீட்டை நீக்க முடியும். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதோடைய பின்னணியை புரிந்து கொண்டு கச்சத்தீவை போராடி மீட்பதற்கான அழுத்தத்தை ஒரு மாநில அரசின் மூலமாக கொடுக்கணும். கச்சத்தீவை நீங்கள் திருப்பி கொடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியும் என்கிற நிலைமைக்கு தேசிய கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதெல்லாம் அடிப்படை புரிதலே இல்லாம ஒரு ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு பவர்ல இருந்து கொண்டு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் அந்த கச்சத்தீவு நீக்கப்படியும் நீட்டு செய்ய முடியும். இந்த ரெண்டையுமே இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் செய்யல. நான் வந்தா கச்சத்தீவை மீட்பேன், எப்படி மீட்பேன் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சீமான் சொல்றாரு. நெய்தல் படை அனுப்புங்கிறாரு. அது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்களா? சாத்தியம். அது போல சொல்ல துணிவு இருக்கா? நான் வந்தா நிக்குவேன்னு சொல்ல தெரியல. நான் கல்வியை மத்திய அரசு பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வருவேன் சொல்ல தெரியல, சொல்ல முடியல, சொல்ல துணிவு இல்லை. அப்புறம் நீட்டை நீக்கி விட்டுருங்க அவரு சொன்ன உடனே செஞ்சிருவாரு. விஜய் சொல்லிட்டாப்ல. ஏன்னா ட்ரம்ப் இல்ல அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையிலிருந்து அறிக்கை வந்துருச்சு, நீட்டையும் கச்சத்தீவையும் இது பண்ணிருங்க மோடி அப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் கடையில மோடி பதறிக்கிட்டு போய் டக்குன்னு பாராளுமன்றத்தை கூட்டி எல்லாத்தையும் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி கச்சத்தீவை விஜய் சொல்லிட்டாப்ல, நம்ம ப்ரோ சொல்லிட்டாப்ல அப்படின்னு பண்ணி விட்டுருவாரு. அவங்க காது கேட்காத காதா இருக்க போய் அங்க தமிழ்நாட்டில் பல போடல் நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படை புரிதல் இல்லாம மோடி பண்ணி விட்டுருங்க, இதை பண்ணி விட்டுருங்க, ஸ்டாலின் அங்கிள் நீங்க இதை பண்ணி விட்டுருங்க, இவர் சொன்னா எல்லாரும் செஞ்சிட மாதிரி. இதே மாதிரிதான் இந்த அஜித்துடைய லாக்அப் டெத்துக்கு சென்னையில ஒரு போட்டம் பண்ணாப்ல சிவானந்த சாலையில. இப்ப எப்படி மோடிட்டு நீங்க கச்சத்தீவை கொடுத்துருங்க, நீட்டை ரத்து பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாப்லையோ அதே மாதிரி அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் சொல்றாப்புல, ஸ்டாலின் சார், சிஎம் சார், நீங்க இந்த மாதிரி 24 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள நீதியை வழங்கிருங்க, நீங்க இப்படி நீதியை வழங்கலன்னா நான் மக்களை திரட்டி போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. நீதியை வழங்கிருங்க, வழங்கலாம் போராடுவேன், நீதியை வழங்கிருன்னு சொல்லிட்டாரு அவரு. இங்க கட்சித்தீவை கொடுத்துருங்க, இதை பண்ணிருங்க, இல்லைன்னா நான் போராடுவேன்னு சொல்ல வேண்டியதானே, பாஜக வித்து நான் போராடுவேன்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு நிறைவற்ற ஒழுங்கற்ற இதை எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஒரு படத்துக்குள்ள ஒரு 2 மணி நேரம் படத்துக்குள்ள ஒரு பாட்டு, 5 ஃபைட்டு, ஒரு இன்ட்ரோ சாங்கு, அப்புறம் இடைவெளிக்கும் அந்த நடுவுக்கு ஒரு பாட்டு, அப்புறம் இடைவெளிக்கு முன்னாடி ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, இன்டர்வல் பிளாக் முடிஞ்சோடனே ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, அப்புறம் கிளைமாக்ஸ்ல ஒரு பாட்டு, ஒரு ஃபைட் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணி ஒரு 64 காட்சிகளை உருவாக்கி அதுல கொஞ்சம் ஹியூமர் எங்க ஸ்கிரீன் பிளே இறங்குதோ அந்த இடத்துல ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்புறம் அப்படியே கொண்டு போய் அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு போட்டு இன்ட்ரோல் முடிஞ்சோடனே அந்த ஹீரோ வில்லனும் சந்திக்க சீன் வச்சு அப்படியே டெவலப் ஆகி கடைசியில கிளைமாக்ஸ்ல அந்த மக்கள் பிரச்சனையை பேசி அப்படி முடிச்சு கொண்டு போய் ஒரு படத்தை அப்படி ஓட்டுற மாதிரி 2.5 மணி நேரத்துல ஒரு மாநாடு நடத்தி அதுல 33 நிமிஷத்துல இந்த 2.5 மணி நேரத்துல ஒரு படத்துல என்னென்ன வருமோ அதெல்லாம் அப்படி சுருக்கி கொண்டு வந்து ஒரு பாட்டு வேற பாட்டுக்கு ஏன்னா படம் ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே எழுதுறவன் யாருன்னா முன்னாள் டைரக்டர்ஸ் ஏற்கனவே இருந்தவன் அத்தனை பேரும் டைரக்டர் சினிமா நடிச்சவன் இவர் சினிமாக்காரன் கொடுத்தது அப்படியே பேசவங்க இருக்காங்க அப்படியே ஒரு படம் மாதிரியே ஓட்டி எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அது சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு வரலாமா நம்ம இப்ப சவுக்கு எடுக்கலாமா என்ன ஜனநாயகன் படத்துல சவுக்கு சொல்ற மாதிரி ஒரு சீன் வச்சுட்டாப்ல இப்ப ஜனநாயகனை கனெக்ட் பண்ணணும் ஜனநாயகனை கனெக்ட் பண்ணி ஜனநாயகன் இந்த பாட்டை பாடியிருக்காப்ல எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் எம்ஜிஆர் பாடின பாட்டை எம்ஜிஆரா இவர் நினைச்சுக்கிறாரா எம்ஜிஆர் யாரு கீழே கடந்து வந்தவர் ஓட்ட இந்த மண்பானை இருக்குல்ல மண்பானையில கஞ்சியை குடிச்சு மண்பானை தண்ணியை குடிச்சு பசி கொடுமையில வாடி 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 வயிறு வத்தி 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 போய் ஏழை எளிய மக்களுடைய வறுமையை தெரிஞ்சு வறுமையின் பிடியிலிருந்து கிளர்ந்து எந்து ஒரு கலைய ஆற்றல்ல முன்னாடி நின்று அதுல விஸ்வரம் எடுத்து வந்தவர் ஒரு பெரிய பயணம் பண்ணவர் அவரோட நீங்க ஒப்பிடலாமா மலைக்கும் மடுவுக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டாமா அவர் கோபுரம்னா நீங்க குப்பை நீங்க போய் எம்ஜிஆர் ஒப்பிடலாம் எம்ஜிஆர் யாரு எவ்வளவு பெரிய தலைவர் அவருடைய ஆளுமைத்தன்மை என்ன அவருடைய மக்களுடைய பிரச்சனை அவர் அணுகிற விதம் என்ன எளிய மக்களுடைய சாமானிய மக்களுடைய பிரச்சனை பத்தி கவலைப்பட்டாரு நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா சாமானிய மக்களுடைய கவலை தெரியுமா தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு நான் வந்தா கூட்டம் கூடிடும் கூட்டம் கூடியிருக்கணும் நீங்க வந்திருந்து கூட்டம் கூடியிருந்தா அந்த தூய்மை பணியாளர்கள் அடி வாங்கியிருப்பாங்களா ஒரு மாஸ் கிரௌட் வந்திருக்கோம் அரசாங்கமே கொஞ்சம் பயந்துருக்க வாய்ப்பு இருக்கு பண்ணிருக்கலாம்ல இந்த கூட்டத்துல ஒரு சொற்ப கூட்டத்தை கூட்டி போயிருக்கலாம்ல கூட்டம் ஒரு போராட்டம்னா கூட்டம் கூடணுயா கூட்டம் கூடுறதுதான் போராடுறான் அவன் தரையில உட்காந்து பிளாட்ஃபார்ம்ல போறான் நீங்க வந்தீங்கன்னா ஒரு அந்த சாலையே முடங்கி இருக்கும் அங்க நின்றுக்கலாம்ல வரமாட்டேன் அப்போ எம்ஜிஆர் ஆக நீங்க ஆசைப்படக்கூடாது எம்ஜிஆரோட ஏணி வச்சா கூட உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் எட்டாவது இன்னொன்னு
விஜயகாந்தோடு உங்களை ஒப்பிட்டு பேசுவது மிக மிக தவறு. விஜயகாந்துக்கு கூடின கூட்டம் எங்க, உங்களுக்கு கூடின கூட்டம் எங்க? விஜயகாந்த் மாநாடு போட்டாரு, கூட்டம் கூடியது. இப்படி சேர உடைச்சானா? இப்படி கிரீஸ தடை வச்சாரா விஜயகாந்த்? இப்படி மரத்துக்கு வெல்டிங் வச்சாங்களா? இல்ல இப்படி கூட்டத்துல துண்டத்துக்கு எரிஞ்சாரா? எவனா சத்தம் போட்டா அவர் துண்டை கண்டு எரிவாரு. ஏய் போடா போடா உட்காரா போடா அப்படிம்பாரு. கூட்டத்தை கட்டுப்படுத்துவாரு. ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தல. ரேம்ப் வாக் வர்றீங்க, ரேம்ப் வாக் வரும்போது 2 பக்கம் ஏறி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரீஸ தடவுறீங்க. நான் காலையிலே சொன்னேன், அவன் அணில் கூட்டம், இது சிங்க கூட்டம் கிடையாது, அணில் கூட்டம். அவன் கிரீஸ தடவினான்னு விளக்கெண்ணெய் ஊத்தி வேப்பெண்ணெய் தடவினாலும் அவன் ஏறி வருவான். குருடாயிலே ஊத்தி வச்சா கூட அவன் நாக்கால நக்கிட்டு மேல ஏறி வருவான்னு சொன்னேன். வந்தானா இல்லையா பாருங்க. அவர் வரும்போதே மொத்த பேரும் ஏறிட்டான் மேல. பவுன்சர்ஸ், கிரீஸ் எல்லாத்தையும் போட்டோம். நீ நான் இரவு முழுக்க இதைதான் ஒட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் மொத்த பேர் ஏறி வந்துட்டான். இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, மொத்த ரேம்பாக் மேலே உட்கார்ந்துருக்கான். இதுக்கு பேர் தான் ராணுவ கட்டமைப்பு. இவர் தான் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. இவங்க தான் நாளைக்கு எம்எல்ஏவா மாற போறாங்களாம். எல்லாமே யூடியூப். நான் கூட ஒரு பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா யூடியூப் பாக்குறாப்புல, நியூஸ் எல்லாம் பாக்குறாப்புல. இல்ல பாக்குறாரா எழுதி கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா விமர்சனத்துக்காக பதில் சொல்லிட்டு இருக்காப்ல. அரசியல் விமர்சகர்களே, அரசியல் அறிஞர்களே அப்படின்னு அவங்களுக்கு இந்த ரவீந்திரன் துரைசாமி மாதிரி அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்காருங்க. என்ன சொல்ற, சினிமாக்காரன் சொல்றான், சினிமாக்காரன்லாம் ஜெயிச்சிருவாங்க. சினிமாக்காரனா காமராஜர் தோற்றிருக்குது, சினிமாக்காரனா நல்ல கண்ணுவை தோக்கடிச்சது சினிமாக்காரனா அப்படிங்கிறாரு. காமராஜர் தோக்கடிச்சு சினிமாக்காரன் தான். சினிமாக்காரனான்னு கேக்குறீங்கல்ல, காமராஜர் அவர்களை தோற்கடித்தது அன்றைய 1967 அண்ணாதுரை சினிமாக்காரன், கருணாநிதி சினிமாக்காரன். அன்னைக்கு எம்ஜிஆரும் அதுல தான் இருந்தாரு. யாரு? எம்ஜிஆரும் திமுக கூட சேர்ந்துதான் காமராஜரை தோற்கடிச்சாரு. காமராஜரை தோற்கடித்தது ஒரு சினிமாக்காரர்கள் தான், சினிமா பின்னிலிருந்து வந்தவர்கள் தான். ஒரு பக்கம் காமராஜரை தோற்கடிச்சு சினிமாக்காரனாங்கிறாரு, இன்னொரு பக்கம் மேடையில வரலாறு திரும்புகிறதுன்னு எழுதி போட்டு 1967 1977 2026 போட்டு 1967 அசுரபலம் அதிகாரபலம் கொண்டவர்களை வீழ்த்தியது போல 1967 அசுரபலம் அதிகார பலத்தை கொண்டவர்னா காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜரை வீழ்த்தியத ஒரு பக்கம் பெருமையா பேசுறாரு, இன்னொரு பக்கம் காமராஜரை வீழ்த்தியது சினிமாக்காரனா அப்படின்னு கேட்கிறாரு. என்னையா பிரச்சனை உனக்கு? அவங்க எல்லாம் வீழ்த்தியது அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் எல்லாரும் அறிவாளிகளும் கிடையாது, சினிமாக்காரர்கள் எல்லாரும் முட்டாள்களும் கிடையாதுங்கிறாரு. சினிமாக்காரங்கள்ல எல்லாரும் முட்டாள் கிடையாது, முட்டாள்களும் இருக்காங்க. அரசியல்வாதிகள்ல எல்லாரும் அறிவாளிகளும் கிடையாதுன்னு சொல்லி அரசியல்வாதிகள் அறிவாளிகளும் இருக்காங்க. அதே போல சினிமால சில முட்டாளும் இருக்காங்க. யார் முட்டாள்னு கேட்டீங்கன்னா அது முட்டாளுக்கு தெரியும், எது முட்டாள் அப்படின்னு முட்டாளுக்கு தெரியும். கொள்கை தலைவராக 5 பேரை வச்சுக்கிட்டு, அந்த கொள்கை தலைவர்கள்ல ஒரு தலைவர் அம்பேத்கரை வச்சுக்கிட்டு ஆணவ படுகொலை குறித்து நேரடியாக பேச துப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் முட்டாள். ஒரு கட்சி மாநாடு போடும்போது அந்த மாநாட்டுல தீர்மானங்கள் வாசிப்பாங்க, அது கடமைக்கு வாசிக்கிறது தான். அந்த கடமைக்கு வாசிக்கிறது யாவது முன்னாடி வாசிக்கணும் இல்ல பின்னாடி வாசிக்கணும். தீர்மானம் வாசிக்க நேரம் இல்ல, ஏன்னா எல்லாம் வெயில் தாக்கத்துல மயங்கிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் கலைஞ்சிருச்சு. இவர் பேச ஆரம்பிச்ச உடனே கூட்டம் கலைய ஆரம்பிச்சான். என்ன எப்படியும் ஒரு ஆரம்பத்துல முடிச்சிருவான், யூடியூப்ல போய் பார்த்துக்குவோம். அம்புட்டு பேர் கிளம்பிட்டான். வந்தவன்லாம் ரேம்ப் வாக் போறத பார்க்க வந்திருக்காங்க. சத்தியமா சொல்றேன், கேரளாவில் சன்னி லியோனுக்கு ஒரு கூட்டம் கூடியதுல அதே கூட்டம் தான் இந்த கூட்டம். சன்னி லியோனை பார்க்கறது ஒரு பெருங்கூட்டம் கூட்டினான். கூட்டிட்டு பேனரை கிழிச்சு இப்படி பார்த்தான். ஒருத்தன் பிடிச்சு பின்னாடியே பார்த்துட்டு இருக்கான், எப்படியாவது பாத்திரணும். இதை விட பல மடங்கு கூட்டம் சன்னி லியோனுக்கு. நயன்தாரா சேலத்துல ஒரு நகைக்கடை திறக்க போனாங்க, பார்த்துக்கிட்டு போனா அம்பிட்டு வரும். அதே மாதிரியான ஒரு ரசிக கூட்டம் தான். ஏன்னா எவனுமே ஒரு கொள்கையை தெரிஞ்சுக்க வந்தேன், ஒரு புத்தகம் வாங்க வந்தேன், அரசியலை பத்தி கத்துக்க வந்தேன்னு ஒருத்தர் சொல்லுங்க. புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் 18, நியூஸ் 7, நியூஸ் 24/7, ஆதன் தமிழ், பிகை நோட்ஸ், கலாட்டா அப்படின்னு ஒவ்வொரு சேனல் 1000 யூடியூப் இருந்திருக்குங்க உள்ள. நம்ம ஒரு 10 கேமரா வர அனுப்பிச்சிருந்தோம். அது நாளைக்கு ப்ரெஸ்ஸாக வரும். இப்போ வேற ஸ்பெஷல் எடிஷன் வருது, வந்துகிட்டு இருக்கு. ஆந்தி வேலை இருக்காங்க தம்பிமார்கள் மதுரையிலேருந்து. அப்புறம் 1000 யூடியூபர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 பேரும் பேட்டி எடுத்ததுல யாராவது ஒருத்தர் கொள்கை பிடிப்போடு நான் விஜயோட சேர்ந்தேன், விஜயோட தத்துவம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவருடைய ஐடியாலஜி பிடிச்சிருந்துச்சு, அவருடைய ஸ்பீச் பிடிச்சிருந்துச்சு, அவர் சூழலில் குறித்து பேசுவது, அவர் உலக அரசியல் பேசுவது, அவர் இந்திய அரசியல் பேசுவது, அவர் தமிழ்நாட்டு அரசியல் பேசுவது, அவர் மக்களுக்காக பேசுவது, மண்ணுக்காக பேசுவது. ஒருத்தன் சொல்லல. சீமான் கூட்டத்துல போய் நில்லுங்க, மைக்க வைங்க, ஒவ்வொருத்தனும் தலைவர்களாக மாறி பேசுவாங்க. சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர்கள், லஞ்ச ஒழிப்பு பாசறை பொறுப்பாளர்கள், இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, மகளிர் பாசறை, மருத்துவ பாசறை, ஆகச்சிறந்த கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க. இங்க போங்க, டிவிக்கே தாவேக்கா தாவேக்கா டிவிக்கே டிவிக்கே அவர் பேசுறாரு. அத்தனை பேரும் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேங்கிறான். அத்தனை பேரும் டிவிக்கு தான் வந்தீங்களாடா அப்படின்னு சீமான் கேட்டதுல எந்த தப்பும் கிடையாது. இப்ப டிவிக்கேங்கிறது அவங்களுக்கு கேவலமா மாறனால என்ன டிவிக்கேனா கேவலப்படுத்துறாங்களே, தளபதி 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். தளபதி தளபதி டிவிக்கே வேற என்னடா உங்களுக்கு கொள்கை இருக்கு? அப்போ ஒரு கொள்கையற்ற கூமுட்டை கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு கூமுட்டைத்தனமாகவே மீண்டும் பேசி
போன மாநாட்டில் இருந்த 25 விழுக்காடு கூட்டம் கூட இந்த மாநாட்டுக்கு வர. இதுதான் யதார்த்த உண்மை. போன மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாமு. ஏன்னா ஆர்வத்துல முறையா பார்க்க வந்துட்டான். அப்புறம் இதுதானையா புசுக்குன்னு போயிடுச்சு. ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரி பொசுக்குன்னு போயிடுச்சு. இப்ப இந்த கூட்டத்துல அதுவும் இல்லை. வாங்கன்னு கூவி கூட்டும் கூட எவனும் வரல. வந்தவன் பாதி வெயில்ல கறி பாடாப்படுத்திட்டான். இன்னொரு மாநாடு தயவு செய்து போடுங்க. தயவு செய்து பிப்ரவரியில ஒரு மாநாடு போடுங்க. அதுதான் இறுதி மாநாடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா பேச்சை ரெடி பண்ணவங்க இவரை பிளான் பண்ணி தான் மாட்டி விட்டுருக்காங்க. எப்படி சமூக வலைதளங்களை வச்சு செய்வாங்கன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் பல மேடைகள்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒரு கதையை குட்டி ஸ்டோரின்னு வெக்கமே இல்லாம சொல்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு மண்ணை அவன் தனக்கு அடுத்த தளபதியை தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். அந்த தளபதி யாருன்னு தேர்ந்தெடுப்புக்கு ஒரு 10 இவர்கிட்ட விதைநிலை கொடுத்து அனுப்பிச்சு வச்சான். ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு. அவங்க 3 மாதம் கழித்து ஒவ்வொருத்தரும் தண்ணீரை ஊத்தி வளர்த்து கொண்டு வராங்க. ஒருத்தர் ஒரு 5 அடி வளர்ந்துருக்கு, ஒரு 4 அடி வளர்ந்துருக்கு, ஒருத்தர் 3 அடி வளர்ந்துருக்கு. அப்படி 9 பேரும் வளர்த்துறாங்க. ஒருத்தர் மட்டும் எதுவுமே இல்லாம வெறும் சட்டியை கொண்டு வந்தாரு, மண் சட்டியை. அப்போ அந்த 9 வரையும் பார்த்துட்டு இவர் பார்த்தாரு, பாத்தீங்களா வளரவே இல்லைன்னு. அப்ப இவரு சரியா தண்ணி ஊத்தலன்னு சொல்லி மன்னர் வந்து இவரை புறக்கணிச்சிருவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு நீதான்ப்பா என்னோட தளபதினு சொன்னாரு. ஏன்னா மன்னர் குடித்தது அவித்த விதை நெல்லு. அவித்த விதை நெல்லு அது முளைக்கவே முளைக்காது. இந்த 9 பேரும் ஏமாத்திருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் மன்னருக்கு உண்மையா இருந்தார். நீ தான் தளபதினு தேர்ந்தெடுத்தாரு. அப்படி நீங்கள் தான் அந்த விதைகள், நீங்கள் தான் அந்த மன்னர்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தளபதி யாரு யாரு யாரு? நான் தான்டா. அது நான் தான். எவ்வளவு செலவு பண்ணண்டா, கருப்பா குட்டையா மறு வச்சோன்னு நீங்க தெரியுமா? தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி நான் தான் அந்த தளபதிங்கிறார். இந்த கதை அண்ணன் சீமானவர்கள் பல மேடையில சொன்ன கதை. சீமானவர்களை ஒளிக, சீமான் ஒளிகன்னு சொல்லிட்டு சீமானனை எச்சில ஒருத்தன் கட்சி நடத்துறது கேவலமா இல்லையா? இதனால தான் சொல்றேன், நீங்க சிங்கம் அல்ல, தமிழ்நாட்டு அரசியலின் அசிங்கம். ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கான். அவனுக்கு வாரிசுகள் கிடையாது, குழந்தை கிடையாது. அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்ற சந்தேகம் அவனுக்கு வருது. என்னடா பண்ணலாம், நமக்கு பின்னாடி நம்ம இந்த நாட்டை ஆள ஒரு இளவரசன் தேவைப்படுறானே அப்படிங்கும்போது ஒரு தேர்வை வைக்கிறான், ஒரு போட்டியை வைக்கிறான். நாடெங்கிலும் தண்டோரா அறிவிக்கப்படுது, பறை அறிவிக்கப்படுது. இந்த நாடு இளவரசர் தேர்வு செய்யப்பட போறார். இந்த நாட்டை மன்னருக்கு பிறகு ஆள்வதற்கு ஒரு இளவரசரை மன்னர் தேர்வு செய்ய இருக்கிறார். அதற்கான போட்டி நடக்கிறது. எல்லோரும் அரண்மனை வாசலுக்கு வரவும் வந்துட்டான். எல்லாருக்கும் என்ன பண்றாரு, ஒரு ஜாடி, கொஞ்சம் மண்ணு, கொஞ்சம் விதை கொடுக்கிறார். விதை. இந்த விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருபவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான். இதான் அறிவிப்பு. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான். அதுல ஒரு ஓலை குடிசையில ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் ஒருவன் வரான். அவன் ஒரு சின்னவன். அவன்கிட்டையும் விதை கொடுக்கப்படுது, ஜாடி கொடுக்கப்படுது, அதுல மண் இருக்குது. அந்த ஏழை தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு என்ன தினம் அதுக்கு விதையை போட்டு தண்ணியை ஊத்தி 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 பாக்குறான். அது முளைக்கவே இல்லை. அது முளைக்கவே இல்லை. அரசர் அறிவிச்ச நாள் வந்துருச்சு, செடியை கொண்டு ஒப்படைக்கணும். அந்த ஏழை தாயின் மகனை அழுறான். முளைக்கவே இல்லையே, நான் எப்படி போய் மன்னர் முகத்துல முழிப்பேன், நான் எப்படி கொண்டு போவேன் அம்மா அப்படின்னு. நீ முயற்சி செய்தா இல்லையா மகனே, நீ தொடர்ந்து அதை முளைக்க வைக்க போராடினா இல்லையா மகனே, அதை போய் நீ மன்னரிடத்தில் சொல்லிட்டு வா, நீ கொண்டு போ, நீ போயிட்டு வா அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் போகும்போது முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு அந்த ஏழை தாயின் மகனும் போறான். எல்லாரும் காட்டுறான், என் செடி இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க, என் செடி என்னைத்தான் தேர்வு செய்ய போறார், நான் நல்லா உயரமா வளர்த்துட்டேன், என் செடி கொழு கொழுன்னு நல்லா பச்சையா இருக்கு, என்னைத்தான் தேர்வு செய்ய போறார் மன்னர் நினைச்சிருக்கான். மன்னர் என்ன பண்றாரு, எல்லாரையும் நகர்த்தி நகர்த்தி விடுறாரு. கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான். மன்னா, நான் பெருமுயற்சி எடுத்தேன், காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன், இதுக்கு உரம் வைத்தேன், தண்ணீர் விட்டேன், ஆனாலும் இந்த சட்டியில இந்த விதை முளைக்கவே இல்லையே மன்னா, நான் என்ன செய்யறதுன்னு சொல்றான். அப்படியே அவனை கட்டி பிடிச்சு இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறாரு. எல்லாரும் வேகிற, என்னடா முளைக்கவே இல்லை, வெறுஞ்சட்டி வச்சிருக்கிறோட போய் கட்டி பிடிக்கிறா அப்படின்னு. அவர் மன்னர் சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள், இவன் ஒருவன் மட்டும்தான் உண்மையானவன். ஏனென்றால் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள், அது எப்படி முளைக்கும்? நீங்க எல்லா பயிலும் வேற விதைய போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டீங்க அயோக்கிய பயல்களா பதவிக்காக. அவன் உண்மையை வந்து சொன்னான், இவன் தான்டா இந்த நாட்டின் இளவரசன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக, கூட துணையா இருக்கிறதுக்காக
ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு. அதில் ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார். என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன், உரம் வச்சு வச்சு பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார். ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. அப்புறம் ப்ரோ, இந்த பரந்தூர் மக்களை வந்து நீங்க பார்க்கணும், பரந்தூர்ல விமான நிலையத்தை ரத்து பண்ணணும், இல்லைன்னா அந்த பரந்தூர் மக்களை கூப்பிட்டு செக்ரட்டரியேட் வருவேன், தலைமைச் செயலகம் வருவீங்களா? அது எப்போ வருவீங்க ப்ரோ? இப்போ நாங்க கூட ஸ்பெஷல் கவரேஜ் போடுறோம், எப்போ வருவீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், ஆனா விமான நிலையமே வேண்டாம் நாங்க சொல்லல, பரந்தூர்ல வேண்டாம். எவ்வளவு எப்பேற்பட்ட கொள்கை தலைவர் பாருங்க. பரந்தூர்ல வேண்டாமா, ஆனா விமான நிலையமே வேண்டாம் நாங்க சொல்லல. நாங்க வளர்ச்சிக்கு எதிரானது கிடையாது. அப்ப விமான நிலையம் கட்டினா அது வளர்ச்சி நீங்க நம்புறீங்க, விமான நிலையம் தான் டெவலப் பண்ணி நம்புறீங்க. அப்ப உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏர்போர்ட், ஹைவேஸ், ஹார்பர், இதுதான் வளர்ச்சின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதைத்தான் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த தனியார் மைய, தாராள மைய, உலக மைய கோட்பாட்டை தான் நீங்களும் நம்புறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ண ஜான் அப்படிப்பட்ட ஜானு. அந்த ஜானுடைய கருத்துக்களை மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களுடைய தலைவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் கேவலத்திலும் கேவலம். 5700 ஏக்கர்ல தமிழ்நாட்டுல பரந்தூர்ல எந்த ஊர்லயும் நிலம் இல்ல. எந்த ஊர்ல போய் நீங்க நின்னாலும் 5700 ஏக்கர்ல விவசாய நிலமும் இல்லாம, கிராமங்களும் அழியாம, பள்ளிவாசல் கோவிலும் அழியாம, புஞ்சை நிலங்களும் அழியாம, காடு கம்மாயும் அழியாம, ஏரி குளங்களும் அழியாம, இடமே இல்லை. இந்த அடிப்படை கூட தெரியாத, தமிழ்நாட்டுடைய நிலவியல் தெரியாம, தமிழ்நாட்டுடைய எந்த விதமான பூகோளமும் தெரியாம ஒருத்தர் கட்சி நடத்தி நான் வந்து தமிழ்நாட்டுல சிஎமாக போறேன்னு சொல்றதா மிகப்பெரிய வேடிக்கை. அண்ணன் சீமானவர்கள் சொன்னது போல இது கொள்கை கூட்டம் அல்ல, கூமுட்டை கூட்டம். நம்ம முட்டையை கூட உடைச்சு ஆம்லெட் போடலாம், ஆனா கூமுட்டை எங்க போடணும்? குப்பையில போடணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.